ஹாய் guys, வெல்கம் டு ஒரு சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து ஒரு மாமியார் வந்து ஒரு மருமகளை என்ன சொல்கிறாங்க, வீட்டில் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் இது. வேறு யாரும் இது தப்பாக நினச்சிக்க வேண்டாம், சும்மா ஒரு ஃபன்னு தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லுங்க. பொண்டாட்டி இருக்கால ஒரு வேலை செய்ய மாட்டேக்கா, பாத்திரம் வளர்க்க மாட்டேக்கா, காலையில எந்திரிச்சா ஒரு தூத்து பெருக்க அள்ள மாட்டேக்கா, எந்த வேலையும் செய்ய மாட்டேக்கா, ஒரு வீடு வாசல் கூட பெருக்க மாட்டேக்கா. காலையில 8 மணிக்கு முழிக்காளா, அதே படுக்கதான், ஏதாவது ஆக்கி வச்சிருந்தா திங்கா தூங்கா அப்படியே இருக்கா. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேக்கா. நீனாவது சொல்லி பாரு. சொன்னா எங்க கேட்க மாட்டேங்கல. அப்ப அவங்க அம்மா வீட்டுக்கு வரட்டி விடு, 10 நாளைக்கு இருந்துட்டு வான்னு. அப்பதான் அவளுக்கு அந்த வட வருத்தம் தெரியும். சொல்லி பாரு. கேட்கலன்னா பேசாம அனுப்பி விடு. அதுக்கு என்ன செய்ய முடியுங்க? வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் ஆச்சு. நான் எத்தனை நாள் சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. நீங்க ஏதோ சொல்லிட்டு போங்க, நான் ஏதோ பண்றேன்ட்டு பண்ணிட்டு இருக்கா. நானும் சொல்லி சொல்லி பார்த்துட்டேன். இப்ப சொல்றதே இல்லை, எல்லாம் நானே செய்ய வேண்டியிருக்கு. நான் வேலையை பார்த்துட்டு வந்து நான் எப்படி எல்லாம் செய்ய முடியும்? எனக்கும் கஷ்டமா இருக்குல்ல. கொஞ்சமாவது புரிஞ்சுக்க வேண்டாமா பிள்ளை? சொல்றது ஒரு பேச்சு கேட்கவே மாட்டேதா. பாத்திரம் போட்டபடியே தான் கிடக்கு. பாத்திரம் ஒரு நாளும் கழுவுறது கிடையாது. நான் வந்து சாயங்காலம் தான் கழுவி வைக்கிறேன். ஒரு வீடு துடைப்பு கிடையாது, ஒரு விறகு கொளுத்துறது கிடையாது, ஒரு வாசல் பிடித்து கோலம் போடுறது கிடையாது. இப்படியே இருந்தா எத்தனை நாளைக்கு அம்மா சமாளிக்க முடியும்? சொல்லு, சரியா? சொல்லி அவளுக்கு புரியுற மாதிரி சொல்லி சத்தம் போடு. சரி, நான் போறேன். என்ன சொன்னாங்க அம்மா? ஒரே பொய்யாவே பேசுங்க. எதுவுமே சொல்லி உங்க அம்மா ஒரே ஆவராலியே சொல்லிட்டு இருக்காங்க. நான் காதல் வாங்கிட்டு தான் இருக்கேன். வீடு கூட்ட மாட்டியா, பாத்திரம் வளர்க்க மாட்டியா, ஒரு வேலை பார்க்க மாட்டியா, என்ன சொல்ல திட்டதான் செய்வாங்க. அது என்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே, ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? நீ செய்யணும்ல ஏதாச்சும் வேலை. ஒரு வேலையும் செய்யாம சும்மா தூங்கி அப்படியேதான் இருக்கு. அது என்கிட்ட சொல்லலாம்ல உங்க அம்மா. உங்ககிட்ட சொல்றாங்க, என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. உங்ககிட்ட டைரக்டா பேச முடியாதுல்ல. நீ மருமக, நான் மகன், என்ன பேச முடியும்? அதுக்காக என்ன வேணா சொல்லுவாங்களோ? இல்ல தம்பி, நான் எத்தனை நாளும் விட்டு சொல்லியிருக்கேன். இவன் வந்து நான் சொல்றது புரிஞ்சுக்கவே மாட்டேக்கா. ஒரு பொண்ணா இருந்தா வீட்டுல காலையில எது எது செய்யணுமோ அது செஞ்சே ஆகணும். வாசத்துக்கு தொளிக்கணும், பாத்திரம் கழுவணும், அந்த 8 மணி ஆனா சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்து உன்னை வேலைக்கு அனுப்பணும். உனக்கு என்னைக்காவது அதெல்லாம் செஞ்சிருக்காளா? செய்ய மாட்டேங்கிறா. அப்ப நான் சத்தம் படுறதுல என்ன இருக்கு? நான் சொல்லி பார்த்தேன், கேட்க மாட்டேக்கா. அதான் நான் வாங்கிட்ட உனக்கு புரியுற மாதிரி சொல்லுவான்ட்டு சொன்னேன். இது தப்பாமா? நீங்க அதே அவன்கிட்ட சொல்றீங்க, என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நீங்க என்கிட்ட சொல்லுங்க இனிமே. நான் வாங்கிட்ட சொல்றேன், நீ அதுபடி எல்லாம் செஞ்சிரு. சரியா? சரியா? சரி. அப்பனா ஒரு பொண்ணா பிறந்தா இதெல்லாம் செய்யணும். அதெல்லாம் செஞ்சாதான் அந்த வீட்டுக்கும் நல்லது, அந்த வந்திருக்க மருமகளும் நல்ல பேர் எடுப்பா, நல்ல இதா இருப்பா. அக்கம் பக்கம் பாக்குறவங்களுக்கு நீ ஒரு பாடமா இருக்கணும். இந்த வீட்டுக்கு வந்த மருமகா இப்படி இருக்கா அப்படின்னு 4 பேர் மதிக்கத்தக்கன நடந்துக்கணும். ஐயோ இவ வீட்டுக்கு போனா இப்படி இருக்கு இந்த பிள்ளை இப்படி போட்டுட்டு இருக்கு, அந்த மாதிரி பேசுறதுக்கு வைக்க கூடாது. சரி, அந்த அளவுக்கு நல்ல பிள்ளையா நடந்துக்கணும். சரிதா. நீங்க இனிமே என்கிட்ட சொல்லுங்க, அவங்ககிட்ட சொல்லாதீங்க. நான் அவங்ககிட்ட சொல்றேன். அந்த மாதிரி கேட்டு நடந்து. சரி, வா, சண்டை போடாது. சரி.